Hi, welcome to Sivakasi Samayal Express channel. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஒரு embroidery tutorial. இந்த embroidery இதுல வந்து மெயினா பார்க்க போறது வந்து French knots. French knots வந்து இப்ப நான் ரீசன்ட்டா நிறைய நான் embroidery tutorial போட்டதுல எல்லாம் இந்த ஃப்ளவருக்கு ஒரு பூக்கு நடுவுல வந்து இருக்கிற போலன்ஸ் வந்து French knots போட்டுருப்பேன். சோ அந்த French knot வந்து தனியா சொல்லி கொடுப்போம் அப்படினு நினைச்சு இன்னைக்கு இந்த tutorial பண்ணிருக்கேன். And of course இது வந்து என்னோட ஒரு blouse stitched blouseல நான் பண்ணிருக்கேன். எங்களுக்கு வந்து வரப்போகுது எங்க வீட்ல வந்து ஒரு கல்யாண வீடு வரப்போகுது எங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடுல வந்து கல்யாண வீடு வரப்போகுது அதுக்காக நாங்க எல்லாம் கெட்டிங் ரெடி சோ அதனால இந்த blouse வந்து ஸ்டிட்ச் ஆகி வந்துச்சு சரி ரொம்ப ப்ளைனா இருக்கே சரி கொஞ்சம் ஏதாவது எம்ப்ராய்டரி பண்ணலாம் அப்படி நினைச்சிட்டு அப்படியே உங்களுக்கு டுட்டோரியல் எடுத்த மாதிரி இருக்கும்ன்றதுனால இந்த டுட்டோரியல் நான் பண்ணியிருக்கேன் முதல்ல டுட்டோரியல் பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன் நான் இப்போது இங்கே வந்து இந்த ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஆல்ரெடி ஸ்டிச்டு ப்ளவுஸ் சரியா ஸ்டிச்டு ப்ளவுஸ் எனக்கு வந்து அந்த மார்க் பண்ணி தைக்கிறதுலாம் எனக்கு தெரியாது ஸோ அதனால் நான் ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ரிங் போட்டு வச்சுருக்கேன் இந்த சாரி தான் நான் வேர் பண்ண போகிறேன் கல்யாண வீட்டுக்கு ஸோ இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும் ஸ்கொயராக இருக்கும் உள்ளே வந்து ஒரு புட்டா ஒரு ஏதோ மாங்காய் டிசைன் மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக அதை ரெப்ளிகா பண்ணாமல் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இது தேவையில்லை இனிமேல் கம்ப்ளீட்டாக அதை அப்படியே ரெப்ளிகா பண்ணாமல் கொஞ்சம் ஸ்கொயர்ஸ் உள்ளே வந்து எனக்கு ஃப்ரெஞ்ச் நாட் தான் மெயினாக இன்றைக்கி உங்களுக்கும் சொல்லி கொடுக்கணுன்னு நினச்சேன் நான் மெயினாக வந்து அதுதான் இந்த இதில் ஸ்டிச்சில் வந்து இதாக ப்ராமினெண்ட்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ நான் வந்து இங்கே வந்து இந்த ஸ்கொயரா இல்லை இந்த ஸ்கொயர் சரியா இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா இந்த ஸ்கொயர் சைஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இங்கே இந்த ஸ்கொயர் சைஸ் வந்து 1 இன்ச்சு 1 இன்ச்சு எல்லா பக்கமும் 1 இன்ச் ஸ்கொயர் இதை வந்து அங்கங்கே இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த ரெண்டும் செஞ்சு பார்த்து 3 செஞ்சு பார்த்தேன் நல்லா வந்தது கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் நான் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த குட்டியாக ஒரு ஸ்கொயர் இது வந்து அபவுட் 1/2 இன்ச் இது வந்து 1/2 இன்ச்சஸ் சரியா இதை வந்து ஒன்றா நீங்கள் வந்து ரெகுலராக இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் அது உங்களோட இஷ்டம் நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன் நான் இந்த மாதிரி இந்த பென்சில் வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில்னு இருக்கும் இதில் ஒயிட்டு ரெட்டு எல்லோ டார்க் ப்ளூ எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பென்சில் வாங்கி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இதை வந்து இப்போ நான் மார்க் பண்ண போகிறேன் இந்த அவுட்லைனை மட்டும் மார்க் பண்ண போகிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஆங்கர் த்ரெட்ஸ் கிடையாது ஆங்கர் காட்டன் த்ரெட்ஸ் கிடையாது இது வந்து சில்க் த்ரெட்ஸ் இது வந்து மோஸ்ட்லி இந்த பட்டு ப்ளவுஸு இந்த வெட்டிங் ப்ளவுசஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இது என்கிட்ட நிறைய வச்சுருக்கேன் நிறைய கலர்ஸ் வச்சுருக்கேன் நான் இதெல்லாம் ஆர்வ கோளாறுல நிறைய வாங்குறது தான் இது வந்து நாட் வெரி எக்ஸ்பென்சிவ் ஸோ நீங்கள் இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது மாதிரி வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு நான் எம்ப்ராய்டரி காட்டன் இதிலே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதிலே போட்டுக்கோங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் போட போகிறோம் அது வந்து இந்த கோல்டன் கலர் போட போகிறோம் இப்போதைக்கு இதை தூக்கி வச்சிடுறேன் இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் இந்த இது வந்து இதை முதல்ல இதில் காட்டிடுறேன் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் வெரி தின்னாக இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு பழிச்சுன்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ராண்ட் எடுத்துட்டு அதை வந்து இப்படி 4 ஸ்ட்ராண்டாக போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும் சரியா அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் பளிச்சுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா 8 ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டுக்கோங்க உங்களோட விருப்பப்படி நீங்கள் அதை போட்டுக்கோங்க நான் வந்து இந்த இது வந்து நான் இதில் போட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் இது வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆல்ரெடி இதில் இருக்குது 4 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் நம்ம இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இது செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைன் ஸ்டிச்சாக வந்து போட போகிறோம் இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைன் ஸ்டிச் வந்து வெறும் செயின் ஸ்டிச் வந்து 3 லைன்ஸ் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு அந்த 3 லைன்ஸை நம்ம போட்டுக்கலாம் செயின் ஸ்டிச் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஏற்கனவே நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம்
மேக்ஸிமம் அதாவது நீங்கள் பெரிய செயினாக எடுத்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் குட்டி குட்டி செயினாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆரி ஒர்க்குக்கு உண்டான எஃபெக்ட் இதில் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இது மாதிரி குட்டி குட்டி செயினாக அதாவது உள்ளே விட்டு இந்த மாதிரி இது மாதிரி நம்ம ஃபுல் இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம பண்ண போகிறோம். சரியா? எவ்வளோ குட்டி குட்டியாக எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது அழகாக வரும், ரொம்ப ப்ரிட்டியாக வரும். எல்லாருமே எங்கே ஆரி கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்லலாம் இது ஹேண்ட்மேட், நான் வந்து ரெகுலர் ஃப்ரேம் போட்டு நானே பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ரொம்ப ப்ரிட்டியாக வரும் இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த கோல்டன் கலரில் வந்து 3 லைன்ஸ் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 3 லைன்ஸ் மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த கலர், இந்த லாவெண்டர் கலர் ஒரு இல்லை லைட் பர்பிள் கலர் அந்த மாதிரி எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த இதில் வந்து நான் ஆல்ரெடி இங்கே நூல் வந்து இங்கே கோர்த்து வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து டோட்டல் இது வந்து 12 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். சரியா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல ஒரு 4 போடுவோம், அதுக்கடுத்து இன்னொரு 4, அதுக்கடுத்து இன்னொரு 4. ஸோ டோட்டல் 12 ஸ்ட்ராண்ட்ஸ் இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் கோர்த்துக்கணும். அப்படி கோர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக வரும். ஒரே ஒரு இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நல்ல பெருசாகவும் அழகாகவும் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு 2-3 தடவை நீங்கள் பழகுனீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு வந்து இப்படி மேலே எடுத்துட்டு இந்த நூலை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. மேலே இருக்கிற இந்த நூலை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஊசி இருக்குல்ல, ஊசியால் ஒரு சுத்து, இது வந்து நிறையா நம்ம இது நூல் போட்டிருக்கோங்கிறதுனால ஒரு சுத்தே போதும். வேறு இந்த எம்ப்ராய்டரி காட்டன் த்ரெட்லாம் போட்டோம்னா நம்ம 2-3 சுத்து போட்டோம்னா தான் அழகாகவும் திக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி இழுத்துக்கணும். நல்லா அது கீழே போகிற வரைக்கும் நம்ம இந்த கையில் லெஃப்ட் ஹேண்டில் வந்து அதை நல்லா பிடிச்சிக்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அழகாகவும் நல்லா அந்த நாட் வந்து அழகாக விழும். சரியா? நான் இப்போ இங்கே இன்னொன்று போட்டு காட்டுறேன். இது நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு சுத்து, அப்புறம் இப்படி இழுங்க. இப்படி இழுக்கும்போது அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று போல் கீழே கொண்டு வாங்க. அப்படின்னா தான் அது ப்ரிட்டியாக அழகாக வரும். அதே மாதிரி நான் இங்கே இந்த லைன் மேலேயே நான் போடுறேன். அண்ட் இந்த லைன் வந்து இப்போ இந்த நாட் போட்டுட்டீங்கல்ல, இந்த நாட் போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் எடுக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி எடுங்க. அந்த நாட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி சொருகலாம். அப்படின்னா தான் அது நீட்டாக வருது. நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இது வந்து நான் போட்டேன், கொஞ்சம் எனக்கு பிடிக்கலை, சரியாக வரலை. செகண்ட் இதுவும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக நான் போட்டேன், நல்லா நீட்டாக வந்துச்சு. சரியா? இப்போ பாருங்கள், இன்னொருக்க காட்டுறேன். இப்படி பிடிச்சிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் தூரத்தில் எடுத்தோம், அந்த கேப்பை இந்த இதில் ஃபில் பண்ணிடுங்க. இதே மாதிரி இந்த ஃபுல் குட்டி ஸ்கொயர் இருக்குல்ல, 1/2 இன்ச் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, நம்ம வரைஞ்சோம்ல, அது ஃபுல்லாக நம்ம போடணும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் போடுங்க. உள்ளுக்குள்ளேருந்து நீங்கள் வெளியே வந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அப்படி போடுங்க. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருந்தது, அதனால் நான் இதை இப்படி போடுறேன். ஓகே?
இப்போ இது வந்து நம்ம முடிக்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல கேப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணிடுங்க. இன்னொரு ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிடுங்க. சரியா? முடிஞ்சது. இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி இருக்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கார்னர்ஸ் இதுலேயுமே வந்து நான் ஒவ்வொரு கார்னர்லேயுமே ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் நாட்டு ப்ளஸ் இந்த மிடில்லையும் போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ இங்கேயும் நான் போட போகிறேன். வெரி சிம்பிள். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து வெரி சிம்பிள். ஆனால் அது வந்து அவ்வளோ அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. வந்து நம்ம வந்து நீட்டாக போடுறது மட்டும் நம்ம படிச்சிடணும், அவ்வளோதான். இப்போ எதுவும் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் எல்லாமே நமக்கு முடிஞ்சுது. இப்போது நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னர்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. அதெல்லாம் திருப்பி இந்த செயின் ஸ்டிச் போட்டு நான் ஃபில் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த கேப்ஸ் எல்லாத்துலேயும் நான் ஃபில் பண்ண போகிறேன். நிறைய போடணும், அதே மாதிரி ஃபுல் லைன்ஸாக போடணுன்றது அவசியம் கிடையாது. பட் நம்ம ஃபில் பண்ணால் போதும். இதுதான் நம்ம பண்ண அந்த மோட்டிவ். ஒரே மாதிரி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ நான் இன்னும் இதே மாதிரி இன்னும் 3 தடவை பண்ணணும். பண்ணிவிட்டு நான் பார்ப்பேன், ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, நீட்டாக இருக்கா. எனக்கு வந்து கொஞ்சம் காடியாக இருக்கிறது பிடிக்காது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு நீட்டாக இருந்தது அப்படின்னா அப்படியே விட்டுடுவேன். இல்லை என்ன எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா அப்புறம் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து பண்ணியிருக்கிற சிம்பிள் டிசைன். நான் யூஸ்வலாகவே வந்து டிசைன்டு இதே போட மாட்டேன். எம்ப்ராய்டரி போட்டு ப்ளவுஸு ரொம்ப போட்டு கிடையாது. சரி, ஆனால் 1-2 சிம்பிள் திங்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இது ஒரு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணேன் நான். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப பிளெயினாக அந்த கல் ஸ்டோன் எதுவுமே எந்த வேறு இது எதுவுமே வைக்காமல் ஆரி ஒர்க் மாதிரி ஹெவி ஒர்க் எதுவும் பண்ணாமல் சிம்பிள் டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஃப்ரெஞ்ச் நாட் தான் மெயின். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இந்த இது வந்து நான் வந்து பட்டு நூலில் பண்ணியிருக்கேன் 1. அண்ட் அதே மாதிரி 12 strands எடுத்திருக்கேன். 12 strands எடுக்கும்போது ஒரே ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி என்னென்னா, நீங்கள் வந்து அது ஒரு 2-3 தடவை போட்டு பழகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2-3னா நான் சொல்கிறது 2 மோட்டிவ் போடுற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஹேங் சரியாக வராது. அந்த எல்லா நூலும் சரியாக இழுத்து போகிறது அது எல்லாமே நமக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். மற்றபடி சரியாயிடும். உங்களுக்கு 12 strands எடுக்கிறது கஷ்டமாக தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிள், நீங்கள் வந்து காட்டன் எம்ப்ராய்டரி காட்டன் ஃபேப்ரிக் இது இருக்குது இல்லையா, நூல் இருக்குது இல்லையா, ஆங்கர் த்ரெட்ஸ் இருக்குல்ல, அந்த இதில் வந்து ஃபுல்லாக 6 strands அப்படியே எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். அது வந்து இன்னுமே அழகாக தான் இருக்கும். பட் அது வந்து ஒரு பட்டு ப்ளவுஸுக்கு வந்து எப்படி பழிச்சுன்னு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் சொல்லணும்னா, எஸ், செயின் ஸ்டிச் வந்து நம்ம நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். லேசி டேசி செயின் ஸ்டிச் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ அதனால தான் நான் வந்து அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கொடுக்கணுன்ட்டு நான் சொல்லலை. பட் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி பண்ணுவேன், இது வந்து ஒரு சின்ன ஐடியா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்டு ப்ளவுஸில் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். பட் இதை வந்து ஒரு ஐடியாவை வச்சு நீங்கள் இன்னும் இந்த டிசைனை வந்து நீங்கள் ஒரு சுடிதாரில் போடலாம். சுடிதார் நெக்குக்கு ஃபுல்லாக போடலாம், இல்லை வெறும் கையில் மட்டும் போடலாம். சம்திங் எனிதிங் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். நான் வந்து இது வந்து இந்த முதுகு பக்கம் ஒரே ஒரு சைடு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் இன்னொரு சைடு வந்து நமக்கு சாரி வந்துடும் இல்லையா, ஸோ அது நமக்கு தெரிய போகிறதில்ல. அதே மாதிரி கையிலலாம் நான் போடலை. வந்து எனக்கு எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான் பிடிக்கும்.
ஸோ அதனால நான் வந்து கையிலலாம் போடலை, இந்த முதுகுக்கு இந்த ஒரு சைடு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். எனக்கு இது பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஈஸி. ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஒரு 4-5 தடவை நீங்கள் வந்து தனியாக வேறு எதுலையாவது ஒரு சும்மா ஒரு ட்ரையல் பார்க்குற ஒரு துணியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதில் கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்து வந்து வேறு ஏதாவது ஒரு டுட்டோரியலில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் மோஸ்ட்லி வந்து புலியன் நாட்ஸ் அந்த இது வந்து ட்ரை பண்ணணும்னு வச்சுருக்கேன். புலியன் நாட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எக்ஸைட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இது இன்னும் ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், அதை டுட்டோரியலுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.